என்னால அரிசி எல்லாம் ஊற வச்சு காய வச்சு அரைச்செல்லாம் அதிரசம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். அதுக்கு 2 கப் அரிசி மாவு எடுத்து இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுக்கணும். தண்ணி நிறைய தெளிச்சிடக்கூடாதுங்க. புட்டு பதத்துக்கு தெளிக்கணும். நம்ம புடிச்சு பார்த்தா மாவு புடிக்க வரணும். உதுத்து விட்டா உதிர்ந்துடணும். அதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த மாவை நல்லா சலிச்சுட்டு ஈரம் காயாம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்துல 2 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ அந்த வடிகட்டின வெல்லப்பாக நல்லா பால் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொதிக்க விட்டுறலாம். அதை நம்ம எப்படி செக் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு பவுல்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கணும். அதுல நம்ம கொதிச்ச பாகை விட்டு பார்க்கணும். அதை உருட்டினா நல்லா உருண்டு வரணும். அதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ அதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி, அதோட நம்ம சலிச்சு வச்சிருந்த அரிசி மாவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாவு நல்லா ஊறதுக்காக ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேல கொஞ்சம் நெய் தடவி ஓவர் நைட் அப்படியே வச்சிடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த மாதிரி நெய் தடவின ஜிப்லாக் கவர்லயோ இலையிலயோ வச்சு தட்டிட்டு பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பர் டேஸ்டியான அதிரசம் ரெடி. இந்த அதிரசத்தை இந்த வீக்கெண்ட் ஸ்நாக்ஸுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. பாய்.